கள்ளிச்சேரி உடம்பறந்தாண்டா வடுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த கரிச குளத்துல உள்ள வெள்ள குதிரை ஏறி எப்ப நீ விளையாட நேரமாச்சு கருப்பு என் ஐயனாரையும் என் முத்து மாரியும் இங்க உள்ள அந்த முனியாண்டிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கள்ளிச்சேரிய விட்டு வர்றது கொஞ்சம் இந்த குதிரை வாடா நீ அள்ளி கொடுத்த ஷாம்பு நாட்டில இது வரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டி என் முனியாண்டி இதுவரைக்கும் வீண் போனதில்லை என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே ஓடி வாடா என் செல்ல மகன் ஊத்தாங்கரையா நான் கூப்பிட்டா ஆடாத சாமியும் ஆட இறங்காத சாமியும் என் கலிஜரி முனியாண்டிய கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சரவா கருப்பு அட ஆளுயர விச்சரவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பை வெள்ளி புடியருவா ஓடி வாடா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் இடமணிய மேமாட்டு எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதச்சட கருப்பாயுரணி கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் இந்த டீ கரிச குளத்துல உள்ள சாமியெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி ஒத்த காலு சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் கருப்பு கூட ஹலோ சார் ஷார்ப்பு ஷார்ப்பு பேசல தேரடி சார் பிடிச்சிட்டு வந்துட்டாரா ஓகே 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 ஷார்ட் ஓகே ஷார்ட் ஷார்ட் போலாமா சார் ரெடி ஓகே சார் ஓகே ரெடி கேமரா ஓகே ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி பேண்டு வரோங்கரே அம்மா அம்மா பேண்டு வரோங்கரே இன்று மனோவல்லையோ வேதவேலாங்கு நாதஸ்வரூபிணி வேதவேலாங்கு நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி ஜெகஜனனி
பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. நான் முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊரு. எக்கோ வைங்க, எக்கோ சென்ட்ரு வைங்க. ஓகே, ஷார்ட் ஓகே. கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க நீ கருத குளத்துல கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? ஆமா, நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா, சோத்துல தண்ணி ஊத்தின ஆத்தாக்கா, இங்க கூத்து பார்க்க கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? 3500 சரியா போச்சுங்கய்யா. ஒரு பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஏற்றிக்கிட்டே இருப்போம். இன்னும் இந்த தீச்சட்டியை செலுத்தின ஆள்லாம் வரலையா? தீச்சட்டி கூட நிம்மதியாக எடுக்க விட மாட்டாங்களாடா. தீச்சட்டி அருள் பிடிச்சி ஆடி போகிறேன், முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா இங்கிட்டும் போக மாட்டேன், அங்கிட்டும் போக மாட்டேன். வர வர இந்துக்கள் கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதுவா சீரழி இல்லை, சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மை செட்டில் 80 பேர் உட்காந்து விளங்க மாடா. ஏன் கட்டி ஏறி உட்காந்துருக்க? என்ன மாடு கொண்டு வந்துருக்கியா? இறங்குங்கப்பா. 50 பேர் வேலைக்கு இருக்கால. என்னப்பா இவன் யாரா? அப்படி படிப்பேன், மயிருமே படிப்பு மயிரில் வரும். போடா, இப்பயே இப்படி தூக்குறானே, எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறான் அவன். அறடா ஒரு அற. பெத்ததா இதை இப்போ எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பிள்ளை வளரும். நாளைக்கு பிள்ளை வளர்ந்துட்டு ஒரு பிள்ளையை கையை பிடிச்சி தின்னு அக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. இவர் மண்டை மயிரை பாருவேன். அந்த காலத்தில் எங்களுக்கு 20 ரூபா கொடுத்து வெட்டுவாங்கடா, செம்பரியாட்டு வெட்டு. இப்போ 300 ரூபா 400 ரூபா கொடுக்குறேன். 3000 கொடுத்துட்டு போய் முகரையை க்ளீன் பண்ணிட்டு வரேன். பொம்பளையால் அதே மாதிரி தான் 5000 கொடுத்து மசுரை அறுத்து கொடுத்துட்டு வர்றேன் பியூட்டி பார்லர் போய். பொம்பளையால் எங்கத்தா சாணியோட பொறிச்சலா? சாணி தெரிக்க பொறிச்சான்ட்டேன். எக்கோ வைப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, இந்தாப்பா கண்ணாடியா போடுப்பா, நீ ஒரு முண்டை. ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, டீ கரிச போலாம் அருமை நல்ல 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 அருமை நல்ல 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 சபை வணங்கி, சபை வணங்கி. வணக்கம்ங்க. கர்ஜகுளம் கிராமத்தில என் கட்டாட கட்டழகி, ஆமா என் கட்டான கட்டழகி, பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. வெள்ள நல்ல குதிரை ஏறி ஐயனாரு எந்த குதிரடா உனக்கு பிடிச்சிருக்கு சொந்த குதிரை? வெள்ள நல்ல குதிரை ஏறி, வெள்ள நல்ல குதிரை ஏறி நீ கருத போல ஐயனாரு விளையாட
கேட்டவரம் தான் தேடுமா காளியம்மையே சாமி. இந்த மாரியம்மே எத்தனை பேத்துக்கு இது குலசாமிடாடே. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. பரட்டமுள்ளுதான் படுக்க, பரட்டமுள்ள அவனுக்கு படுக்க. என் பொண்ணாத முனியாண்டி கொஞ்ச நேரம் எந்திரியே. கொல்லாத முடியாண்டி கொஞ்ச நேரம் எந்திரி. பரட்டமுள்ளுதான் படுக்க, கரிச கொல முனியாண்டி ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலம். சொன்ன சொல்லு மாறாது, இந்த முனியாண்டி சொல்வாக்கு தப்பாதுடா. சொன்ன சொல்லு மாறாது, இந்த முனியாண்டி சொல்வாக்கு தப்பாதுடா. ஆளுயர விச்சரமா என் 18ஆம் படி கருப்பு அதையாதுடா கீநாட்டு வெள்ளி புடியருவா. வெள்ளி புடியருவா. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. ஓடு ஊரு ரெண்டிருச்சு உள்ள நீ கரிச குளம் கிராமம். இந்த ஐயனாரையும் மாரியம்மனையும் முனியாண்டியும் கும்பிட ஊரு திரண்டிருச்சு கரிசக்குள கிராமம். எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. ஊரு ரெண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு புள்ள ஒத்துமையாகிருச்சு. நாடு ரெண்டிருச்சு ஏமாமா, நாடு திரண்டிருச்சு ஏமாமா. நாடு ரெண்டிருச்சு ஏமாமா. நம்ம நாடகத்தை பார்க்க தர ஏழமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. சரட்டு வண்டி ஓட்டி கரிச குளம் பாட்டை வளர்த்த சலங்கமணி காரி மாட்ட பூட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி கரிசக்குளம் ஆதிக்கிழமை வளர்த்த ரெண்டு காரி மாட்ட சலக ஊட்டி. சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா, சாயங்காலம் போல வந்திய ஏமாமா. சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா. நம்ம ஐயனார் வாசலுக்கு ஏழலமாமா ஒன்னா போய ஜாமிடா. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. நன்றி நன்றி. கைதட்டின நல்லவங்களுக்கெல்லாம் அருள் வந்து சேரும். இந்த இங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் என்ன போ ஏழடக்கு வந்த ஆளுகளா கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு தமிழன் சண்டை ஓட்டதுனால தான் இன்னைக்கு வந்துட்டேன் இந்திக்காரன் கே பையா மைத்த புடுங்கியான்னு. செச்சுக்கு அங்கே வெக்கம் பயிரலாம். இவ்வாறு பாயை சுட்டிட்டு வர தாய் எத்தனை வாயை சுட்டிட்டு வர்ற? நீ நாடகத்துக்கு வரையா கொடைக்கானல் டூர் வந்தியா? இங்கிட்டக்கே அன்னைங்களாம் தம்பிகளாம் இடம் கிடக்கு உட்காரலாம். ஏன் வேணும்னா இந்த சீரியலை கூட சாச்சி விட்டு போ, என்னையும் சேர்த்து விட்டு கூட எரிச்சு விட்டு போ. மை செட்டில் இத்தனை பேர் இருக்குது, அனத்தால் முடிச்சு ஆட்டுது உனக்கு. இது எதுக்கு மட்டும் பேர்? எப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளையை சேர்க்க வந்திருக்கேன். இந்த மசூர் மண்டை அங்கிட்டு போடா. உன் மண்டையை பார்க்கும்போது பொசுதான் இருக்கு. பெரிய தாள் நீக்குறோட்டி பிட்டுப்படம் நடிச்சவர் எங்கே ஏறி உட்காந்துருக்கேன் பாரு. பேரன்பு கொண்ட ஏன் உயிர்களுக்கு மேலான எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த தமிழுடைய அன்பு கடனை எம்கேஆர் செலுத்த முடியாது. அத்தனை அன்பு உள்ளங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. குறிப்பாக எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம். இந்த இல்லம் கட்டும் பொழுது சிங்கப்பூர் வாடா என்று தன்னுடைய சொந்த காசிலே என்னை அழைத்து சென்று சிங்கப்பூரில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை அங்கே உள்ள தமிழர்களிடம்
வாங்கி கொடுத்த ஒரு உத்தமர் இங்கே வந்திருக்கிறார். சிங்கப்பூர்லேருந்து வருகை தந்த எனது அன்பு அண்ணன் திரு பாண்டி அவர்களை வருக வருகன்னு பாதம் தொட்டு அழைக்கிறேன். அந்த உட்காந்துருக்காரு பாண்டியன். எங்கள் அண்ணன் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி யூடியூப் எடுக்கக்கூடிய கேமரா கூட எங்கள் அண்ணன் பாண்டி வாங்கி கொடுத்தது. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. என்றைக்கும் உன் தம்பி மறக்க மாட்டேன். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அப்படி உன்னைய போன்று இங்கே இருக்காங்க எத்தனையோ அண்ணன், எத்தனையோ தம்பி, அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் தொட்டு வணங்குறேன் ஐயா. என்னையா நாட வேணாம்ட்டாங்களா? சரி சரி சரி. மானாமதுரை அருகில் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்தில் இருக்கும் நமது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு டி கரிசகுளம் கிராமத்தின் சார்பாக இந்த துண்டை அன்பில் பாலிக்கிறோம். ஆமாம், நன்றி. அவர் எங்கள் மாவட்டம். நான் நல்லா நடிக்கிறேன். வேணும்னா உள்ளே போயிட்டு போப்பாய் கப்பலிங்க லேசாக பார்த்துட்டு போ. காலை இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு கால் செனப்பரிச்சாலி மாதிரி இந்த தட்டி பொம்பளடா. ஏன் இதில் ஏறி வா. ஏய் சித்தப்பு நான் போமுட்டேன். இங்கிட்டு வா சித்தப்பாய், இங்கிட்டு வா சித்தப்பா. அது டோல் கட்டு நினச்சிருச்சுடா. கம்பி தூக்குவாய் மண்டே நக்குன மாதிரி இருக்கு. இருக்கிறானா பேப்பயமே. ராதாகிருஷ்ணன் 500 ரூபா. நல்லா இருப்பேன். போயிரு ஏசியில் வடு. இந்த சிங்கத்தை பாதுகாக்கணும்டா. சரி பேர் சொல்லுப்பா. முனியாண்டி கரிசகுளம் முனியாண்டி சாரவா 501 அன்பாளையத்துக்கா. ஏய் நீ உள்ள போய் மடியில் வடு. 500 ரூபா கொடுத்ததுனால அது நரம்பு தலைச்சி வந்து வெட்டி எடுத்துருங்க. எதில் வெட்டி ஏற துணியை குடிக்குமேனே கொடுத்துட்டு போறானே. விட்றா நம்ம சித்தப்பன் தான்டா, பழைய டொங்காசுடா. என்னென்ன இடம் கிடைக்கலையானே? ஆமாம், அயல்நாட்டு அதிபர் ட்ரம்மு. அங்கே போ, அங்கே உட்காந்தா தானே குண்டி உட்கார. அங்கே போ. இவ்வளோ கொள்ள கழிச்சில் இடம் கிடைக்கல அக்கா. அண்ணன் சொல்கிறது வெக்கமாயிரா இருக்கு எனக்கு. அங்கே உட்காரு. அமைதியாத்தே உட்காந்து நீ உட்காரு சித்தப்பா. கண்டாங்க மேலே கருத்து விட்டு போயிடாத. பழைய காலத்தில் சீமக்கல்ல வச்சு அடிச்சிருப்பாங்கடா அவங்களாம். பழைய டொங்காசு. இந்த உலகத்தில் இந்த நாட்டில் எங்கே தமிழர் இருக்காங்களோ அத்தனை பேரும் எம்கேஆர் சொந்தக்காரங்க தான். சாதி என்னையா ஜாதி மயிர புடுங்கு ஜாதி கிடையாது. இந்த அன்புக்கு ஈடு எதையும் கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கணும், நமக்கு காசு வெட்டி போடுவாங்க. எனக்கே 80 பேர் ஜெயவினை வச்சுருக்காங்களா. எங்கள் ஐயா சாமியாடி சொன்னார், செய்வினை என்பது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். செய்த வினை கொஞ்ச நாளில் ஒன்றே திரும்பும். அதனால தான் செய்வனை. யாரும் செய்யாதியா. விசில் அடிக்கிற பார்த்தா செஞ்சிருப்பவாளையே. தமிழ்நாட்டில் இருக்க ஜாமியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க. எங்கள் ஐயா காலத்திலேருந்து ஆடாத சாமி ஆடம், இறங்காத சாமி இறங்கும். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கலாதே மேடைக்கு நான் சாமியை கூப்பிடுவேன். இந்த சாமி இல்லைன்னா நீங்களாம் இருப்பீங்களா? கிடையாது. சாமியை நம்புகிற ஆளுக்கு இந்த ஐஸ்காரன் அற வாங்க போகிறேன் பாருவேன். ஏய் ஐஸ் வண்டி ஐஸ் புத்துரு என்ன வெள்ள அடிக்கிறேன் பாருவேன். நங்குன்னு வெள்ள அடிக்காத. குளிர் காலத்தில் ஐஸ் வெயி, வெயில் காலத்தில் வந்து வீட்டில் நிற்காம 100ல் போ. நீ அப்படித்தான். இந்த இடியப்பம் யாராவேன் இடியப்பம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதை போய் எழுதுங்கடா. இடியப்பம், தேங்காய் பால், சீனி, மண்டவெல்லாம். நான் உன்னை கிளப்பி விட்டேன் கப்ளிங் ஓசுன்னு. எவனும் பள்ளிக்கூடத்துக்கு போய் டீச்சரில் கேட்டிருக்கேன். டீச்சர்கிட்ட கப்ளிங் ஓசுனா என்ன டீச்சர்? அது லீவ் போட்டு மூடு எடுத்து கொடைக்கானல் போயிடுச்சு. படிப்பு வேண்டும். என் அன்பு இளைய சமுதாயமே படிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் படிப்பு இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாது. படிங்க. பெத்ததா இப்போ சொல்ல கேளுங்க. எங்கே ஏற்கிறேன் தகப்பன்ட்ட போய் செல்ல வாங்கிட்டு விட்டு படம் பார்க்குறாடா மொட்டை மாடியில். போன தகப்பை 2 அரை அரைஞ்சிட்டு என்னடா மயிர் மேனே என்ன படம் பார்க்குற கொண்டா செல்லன்னா அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ஓடும்? வணக்கண்டா உள்ள. ஆமாம், அவன் வேற. என் தம்பி பாண்டா மெட்ராஸில் இருக்கா. நான் காலையில் எனக்கு வந்துட்டேன். வணக்கண்டா உள்ள கொடூரமா பாபா உளுந்த உடையோட சொன்னையா பல்லே வளர்க்க மாட்டேன். ஷோ இங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கிளப்பி விட்றாங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று கிளப்பி விட்டாங்க. சீரனுன்னுட்டேன். அப்புறம் இன்னொருத்த என்னது என்னப்பா வேமா சண்டை ஓடுங்க பாய், காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஏய் சித்தப்பா, ஏய் நொப்பமுண்டாமேனே, ஏய் சித்தப்பு என்ன சண்டை ஓடுற? பெரிய டபிள்யூ சான்சினா யார்கிட்ட சண்டை ஓடுறதுன்னு தெரியலன்னா இந்த இவனை போட்டு அடி. இந்தா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அத்தனை பேருமே சொந்தக்காரதான். என்னப்பா வா 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 பொம்பளைய பார்க்கறதுக்கு இவ்வளோ புல்டப்பு. ஏன் வெதரை தாங்கி பிடிக்கிற பருவா? என்கிட்ட யாருங்கிட்ட கிராஸ் ஆகப்பட முள்ள வட்டி ஆட
அவர்தான் ப்ரீபெய்டு ஓனர். இந்த ப்ரீபெய்டு ஒன்று விளையாடுறாங்க வருமே, அதை எவனாவது 2 மணிக்கு விளையாடுவானாடா? 2 மணிக்கு இந்த சமுதாய கூட மேலே ஏறிக்கிட்டு விளையாடுறாங்க. ப்ரோ சந்துக்குள்ளே வரேன் ப்ரோ, ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, ஊருக்காரன் பூரா அருவா கம்பம் எடுத்துக்கிட்டு திருடி வந்துட்டான்னு உங்களை வச்சுக்கிட்டு அக்கப்போர். அந்த அவர் ஆத்தா உட்காந்துருக்கே, தாய் உன் சேலையை பார்த்தா ஓம் சக்தி மாதிரி தெரியுது மேடம். ஓம் சக்தி இங்கே ஓம் சக்தி போடுவீங்களாத்தா? இன்னும் மேலே எந்த பொம்பளையாவது 2026 குத்தாட்டம் போட்ட உன் கிரண்ட காலோட உன்னை வெட்டியே விடுவேன். என்ன குத்தாட்டம் போடுற? மலை மலை மருதமலை போட்டு அந்தந்தண்டி வண்டியை சாச்சி விட்டாளு. சாச்சி விட்டுட்டு அதில் ஒரு ஒம்பளை வீடியோ எடுத்து போடுது. பாருங்க சக்தி, காரு எங்கே கிடக்கணும், டயர் எங்கே, மைத்த புடுங்கு சக்தி. எப்படி? ஒரே ஒரு விஷயம் பங்காளி, எந்த சாமிக்கு நீங்கள் போனாலும் ஒரு மனதோடு குடும்பம் நல்லா இருக்கணும், 4 பேரை போட நம்ம நல்லா வரணும் நேர்ந்துக்கிட்டு போனீங்கன்னா நீ கோயிலுக்கு போகிறக்குள்ள சாமி உன் வீட்டுக்கு வரும். அங்கே போய் என்ன மருதமலை, நோத்தா விட்டு மருதமலை டிரைவர் பாவம், அவன் கணேஷ் போயில இல்லாமல் வெறி கொண்டு ஓட்டிட்டு போகிறேன். இதுக்கு போய் மல்ல மருதமலை, அவன் திரும்பி பார்த்துட்டு ஒத்தக்கடை மலையை எங்கே தாண்டா இருக்குன்னு விட்டு பாஞ்சு உருண்டு உங்களோட அக்கா போகிறா. ஆனால் என் ஆண் சிங்கத்தை பூரா பாதை வணங்குவேன். என் ஆம்பளையால் பூரா சாதாரண ஆள் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான் ஆம்பளை பூரா. கைதட்டினாலாம் ஒரு கணேஷ் போயில கொடுக்க மாட்டேன், கைதட்டுவேன் ஓன்ட்டு. கேப்டன் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். நான் வணங்கின எத்தனை தெய்வம் இருந்தாலும் ஒரு தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. பசித்தவருக்கு யார் யார் உணவு கொடுக்குறீங்களோ உங்க காலில் விழுந்து எம்கேஆர் கும்பிடுவேன். நீதாயா கடவுள்? கடவுள் எங்கே இல்லை. ஒரு ஏழை சிறுமியை பார்க்க வச்சு திங்கிறேன் முட்டாப்பைய. அந்த சிறுமிக்கு பசியை போக்கிட்டு தான் குடும்பத்தை நினைக்க வந்தாண்டா அறிவாளி. இங்க இருக்க அத்தனை அண்ணன் தம்பிகளும் உண்மையிலே இறக்க சந்திரம் உள்ளவர் தான். கோவம் இருக்கும், ரெவடிசா இருக்கும், ரோசம் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட தாண்டா உண்மையான பாசம் இருக்கும். பொம்பளையால் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, புருஷங்களை போய் இந்த நோத்தாங்கம்மானு வயிறதெல்லாம் நிறுத்திக்க. புருஷன் இல்லைன்னா உன் கிளியாஞ்சட்டி காஞ்சு போகும். கட்டுன புருஷன்லாம் யாரு? வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன் குடும்பத்துக்காக உழைச்சு கடைசி வரைக்கும் எதையுமே அனுபவிக்காம சாகக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்களை தவிர யாருமே கிடையாது. பொம்பளையால பூரா அன்னை தெரசா நினச்சி வணங்குறேன். அதுக்கு தானே புலக்க அடி வாங்குற. அன்னை தெரசான்னு சொல்லும்போது ஒரு பொம்பளையா ரப்பரப்புன்னு தட்டுறியா? கும்மி பாட்டுன்னா என்னன்னு தெரியுமா பொம்பளையாளுக்கு? எங்கள் அப்பத்தா பட்டு கலவையெல்லாம் அப்படி குஞ்ச வச்சு சேலை கட்டிக்கிட்டு தண்டையை போட்டுக்கிட்டு கும்மி ஓட்டம். அப்படி காரு போகிறதா பாருங்கடி, காரு காதறி போகிறதா பாருங்கடி, இப்போ கூப்பிட்டா ஓடிவாள். இப்படி இந்தா இப்படி கும்மி ஓட்டினா ஆத்தா வேலுக்க மட்டும் உன்னை குத்தாமல் என்ன பண்ணும்? இந்த வந்துட்டாங்க கும்மி ஓட்டுறவங்க தான் அவங்க. என்னடா குட்டி ஓட்டுறது மாதிரி போகிறாங்க. எந்த வர புறாவடா ஸ்டார்ட்டை தள்ளி விட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அண்ணாதியா கனிசாக தெரிஞ்சானாடா. என்னடா கருவல்ல மொய கலைச்சது மாதிரி விழுந்தாராடா. அவன் யாரா அவன் வேட்டியை மாத்தலைன்னா சூத்திரிச்சு போவேன். சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சாமி அழைக்கும் போது ஒருத்தன் தாழ்பின் அவன் தான்டா. சாமி ஆடும்போது கவனிச்சிங்களா? அங்கே ஒரு தப்பு, இங்கே ஒரு தப்பு, என் கவட்டுக்குள்ளே ஒரு தப்பு. பின்னாடி போனவே என் கேனையும் தண்ணி கேனையும் காணா, 2 தட்டியை காணாம். பிச்சுட்டு போய் தண்ணியை குடிச்சுட்டு தட்டியில் படுத்துட்டே வயக்காட்டில். என்ன சாமி ஒரு நோத்தாவோட சாமி? சாமி தத்துருவமாக இங்கே இருக்கு, நான் விடவே மாட்டேன். இந்த கரிச குளத்தில் துடியா இருக்கு ஐயனாரும் மாரியம்மனும் முனியாண்டி. உக்காரு நீனா முந்தி கல்யாணம் பண்ணதுனால தப்புச்ச. கல்யாணம் பண்ணதை இளவட்டம்லாம் கை தூக்கு. கடைசி வரைக்கும் விட்டு படம் தான்டா. ஒரு மசுரும் கிடைக்காது, பொம்பளை கிடைக்கல. பூரா வெறி கொண்டு திரியான். ப்ரோ நம்ம ஊரில் எதுவும் கசி வடிச்சது இருக்கா ப்ரோ, பழைய கப்ளிங் இருக்கா ப்ரோன்னு நாயா திரியான். 5 உள்ள தாய் 6 உள்ள தாயின்னு. ஏன் பொண்ணு கிடைக்கலன்னா? இதே பெண் குழந்தை பிறந்தா தீட்டி என்று கொன்ற தமிழ்நாடு தான் இன்னைக்கு ஆண்களுக்கு பூரா பெண்ணு கிடைக்காத காரணம் தான். உலகத்தில் ஆம்பளை பையில ஏன் தெரியுமா பெரும்பாலும் தாய் தப்பையும் கொஞ்ச மாட்டாங்க? பொம்பளை பிள்ளைய மட்டுமே என் செட்டிச்சு என் ராக்காயி மயிருன்னு கொஞ்சுவாய. அதுக்கு தான் ஒரு கஞ்சி இல்லாட்டாலும் உழ வைக்கும், ஆத்தாவுக்கு முடியாட்டாலும் சுடுதண்ணி போட்டு கொடுக்கும். ஆம்பளை பையன் என்ன பண்ணுவேன்? அப்பா மோந்து வச்சிருக்க தண்ணியை கால்கிட்ட எத்துவேன். போடா ஆனே என்னடா அப்படி இப்படி தேடுறிய? என்ன எந்த இடத்துல ஊத்து ஊறுதான்னு பார்க்குறியா? ஒரு சாங் பாடுவோம்.
என்னப்பு என்ன 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 வீடியோ எடுக்கணுமானே நான் வா. யாரை வெளியே எடுக்கணும்? உள்ள போய் அந்த பிள்ளைய எடுத்துட்டு வா. போ மடுவை எடுத்துட்டு வா. நான் வாசிக்கிறதா வீடியோ எடுக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் 8 பேர் சேர்ந்தாலும் அவளை அடக்க முடியாது. இந்த தொண்டிப்பா அன்னைக்கெல்லாம் சேச்சிபி 7 மணி நேரம் ஓடிச்சு காசு ஏற்கிறாங்க, அந்த பிள்ளைய நகட்ட முடியல. சிமெண்ட் மூடத்தால் அல்லும் உடனே ஈன்று என்ன அது இன்னொருத்தைய முட்டாட்டி எக்க வச்சு சார் போய் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அல்லோ அல்லோ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்ட வாரம் அந்த மணிகண்டனை பார்க்க தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை பிராணி மலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை ஏ ராணி மலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஒரு ஆளு ஊரம் கை தட்டலாமே. அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் மாலை ஓட்டு போனேன். இப்போ ஊருக்கு 2 பேரும் மாலை ஓடுறேன். அவ்வளோதான். ஏன்னா சரி சரி அப்புறம் சரக்கு அடிப்போம் போ. என்னைய பார்த்தா என்ன தெரியுது? அப்படி வாடா. அன்பாளையத்துக்காக ஆர் கண்ணன், டி கரசகுளம் 500, எஸ் துரை, டி கரசகுளம் நந்தினி ரேடியோ சார்பாக 501. உண்மையிலே நந்தினி ரேடியோஸ் நல்லா இருக்கணும்ப்பா. இன்னும் ஒரு 1000 ரூபா தர்றியா? இப்போ தாண்டா சட்டியில் ஓட்ட வந்துருச்சாடா. பாருங்க 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 பாடணும்னா 2300 வருமே. மை செட்டு போடுவது மிகப்பெரிய ஒரு கலை. இந்த டி கரசகுளம் கிராமத்தை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பூஞ்சோலையை ஆக்கியிருக்காருன்னா உள்ளூர் செட்டு தானே. அப்போ ரேட்டு மசத்தில் பேசியிருப்பேன். ரேட்டு பேச முடியாது. ஏன்னா பெரிய ஆள் கூட என்ன சொல்லியிருப்பா, ஏ உள்ளூர் செட்டு கொஞ்சம் குறைச்சி பேசிக்கடா. டீசல் வாங்க காசு வாங்கினியா? அதே ஓனரா? உண்மையிலே ஓனர் இவ்வளோ எளிமையாக இருக்கார். மயனாப்பா இன்னும் ஒரு சித்தியை ரெடி பண்ணி வச்சுக்கிறியா? என்னையால் அதையும் செய்ய முடியும். இன்னும் விடிய விடிய தூங்க மாட்டாங்க அப்பனு மயனும். மை செட்டு உண்மையிலே ஒரு மை செட்டை போட்டு அதை வீட்டுக்கு கலட்டி கொண்டு வர வரைக்கும் நிம்மதி கிடையாது. களை வாங்குறாங்க. யூனிட்டை கலான்ட்டு அன்றைக்கி தூக்குச்சட்டியை மாட்டி விட்டு போயிட்டாங்க. ஒரு காலையில் அந்த ஓனர் வீடு விட கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு எங்கன்னு நான் கொலா கட்டியிருக்கேன். ஷூ பாப்பா நீ போடுற ஆட்டம் எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். தமிழகத்திலே ஆம்பளைய எல்லா கெட்ட வழக்கம் உண்டு. கணேஷ் போயிலேன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். ஒரு ஊட்டி வைக்கும்போது உதடு வந்து ஓதுன்னு இப்போ ஒன்று வச்சுட்டாங்க. பேம்பஸ் மாதிரி பூலிப்பு சிகரெட்டு செய்தி வெடி எல்லா கெட்ட வழக்கம் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி ஒரு ஏதாவது ஒரு கெட்ட வழக்கம் இல்லைன்னா லேடிஸ் விஷயம் தொங்காசுலாம். டங்காசு கிடையாது, தொங்காசு. தொங்காசு நீ எதுக்கு வச்சேன்? தொங்கணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழன் யாருன்னா ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா. அதே உலக நாடுகளே இந்தியாவிடம் போர் தொடுக்க பயப்படுதுன்னா ஒரே ஒரு தமிழனை பார்த்தேன். அதே ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அப்துல் கலாம் நல்ல மனுஷன் முதல்ல செத்து போனார்.
இப்போ இருந்தாருன்னா கெடுத்து விட்ருவாங்க. அவரெல்லாம் இந்த ஊருக்குள்ள வந்தால் விடுவானாக்க இளவட்டான். என்னையா தூங்கி தூங்கி விழுகிறியே? நேற்று போகிறா மீட்டிங் தம்பி. அப்படியா? கொஞ்சம் கணேஷ் போல போடுக்கையா, சும்மா சுறுசுறுன்னு இருக்கும், நங்கு நங்குன்னு ஓடலாம்யா. நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இருக்குது வாங்கய்யா. வேண்டாம், ஒரு பக்காடியில் மட்டும் 4 போடுங்கய்யா. 1 கிலோ கறியை நீங்கள் ஒரு ஆளாக தின்ட்டு போயிடுவீங்க. கெடுத்து விட்ருவாங்க. ஏன்னா எப்படி இந்த சமுதாயம் கெட்டு போகுது அப்படின்னா, பெத்ததா இதை இப்போ நடைமுறை வச்சுதேன். பெத்த தகப்பேன் பிள்ளைக்கு முன்னாடி கணேஷ் போயில போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தேன்னா அவன் அங்கிட்டு போய் உருட்டுவேன். எங்கள் அப்பா ஒரு மாதிரியா உருட்டுறாரா வினோத், உருட்டி வச்சுருவேன். அதே மாதிரி ஏன் பள்ளிக்கூடத்திலே இன்னைக்கு ஒரு சில ஆசிரியர் பிறந்தகை செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த பெத்த தாய் தகப்பன் மனதை பாதிக்கிறது. உங்க பகுமானமா என்ன போன் அடிக்கிற? பேசாம உட்கார், மூத்தவரே உட்கார். போன் அடிக்கலைன்னா வரமாட்டியா? ஏன் பள்ளிக்கூடம் சீரழியுதுன்னு சொல்லுங்க. 12 படிக்கிற மாணவனை கொண்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு வீட்டு பாடம் எழுதல. டேலை நீ டவுன் மீனிங்லேயே தெரியனடா. வாத்தியாருக்கு பயந்தனாலதான் ஏவுகணை நாயகனாக உருவெடுத்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன். சாத்திரசங்கோட்டை பக்கத்தில் உள்ள மல்லல்ல படித்தேன். அங்கே முனியாண்டின்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் நான் படித்தது தம்பி சொன்னேன்னா ஒரே எத்தது நெஞ்சு அந்துவோம். அதெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்க, இந்த கப்ளிங் பண்ணிட்டேன்ட்டு வெவ்வேறு தாலி அம்மா முக்களிப்பேன் மாதிரியே இருந்தா என்ன பாட்டு படி அப்படியே நீர்மாலை அடி அடிப்பேன். கண்டு 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 என்னை கொண்டு இங்கே மிருதங்க செய்யக்கூடிய செல்வத்துக்கு மசுறு ஏன் இல்லை? அவனுக்கு நரம்பு தளர்ச்சி ஆகி முட்டி இருக்கேன். முட்டி அந்த ஹீட்டுக்கு அதுக்கு மசுறு உரம் உதுந்து நீ வெத்தலையை போடு. ஆமாம், எவன் குடி கட்டாலும் நீ வெத்தலையை போட்டு கபட்டுக்குள்ளேயே துப்பி போய் காலையில் முண்டாட்டி என்னடா தீட்டா நினச்சி துவைக்கட்டும். தென்பாண்டி தம்பி நகைச்சுவை அவங்க சிரிக்க, நீ சிரிக்க கூடாது. எனக்கு சிரிப்பு வருதுடா. நரேன் மேனேஜர் நரேன். மயிர் மேனம் ஆசிடா. என்ன சிரிப்பு? மயிர் சிரிப்பு. தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. வெறும் பாசமிகு நம்மள்களா புவியரசா புவியரசா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். நரேன் சார் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. கிரிக்கெட்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின் மீது கணக்கேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். பின்மீது கணகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி அட தென்பாண்டி அட ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். ஏ அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம்.
குடியே இன்னர் வைப்பா. கொஞ்ச நேரம் சொன்ன உடனே அப்படியே சொனங்கிருவே. நந்தினி நந்தினி என காலத்திலும் பொன்னரவாளம் குடியே மதிமரியா குடியே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் பொட்டப்பாளையம் ஊராட்சி டி கரசகுளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொல்லாத சாமி ஸ்ரீ ஐயனார் கோவில், ஸ்ரீ மாரியம்மன் கோவில், ஸ்ரீ முனியாண்டி கோவில் பொங்கல் உற்சவத்தை விழாவை முன்னிட்டு திருப்பவன மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் மற்றும் உதவி காவலர்கள் அத்தனை பேர் தலைமையிலும் இந்த டி கரசகுளம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த சாமிகளை ஒரு மனதோடு கும்பிட்டாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் இந்த புண்ணிய பூமிக்கு வருகை தருகிறோம் என்று வருகை தந்த வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். தூத்துக்குடி மண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்த இந்த உயிர்களுக்கு நன்றி. தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்த அக்ரி மறக்க முடியாது. தூத்துக்குடி எம்கேஆர் உறவுகள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அக்ரி அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்றி அண்ணே. பக்கத்தூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் தூத்துக்குடியிலேருந்து தொடர்ந்து வர்றாங்க. ரொம்ப நன்றி அண்ணே. உங்கள் அன்புக்கு எத்தனை எது செஞ்சாலும் கைமாறு செய்ய முடியாது. அடுத்த விட்டு வரும்போது ஒரு 2000 ரூபா தாங்கண்ணே. எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் அந்த துண்டடு கட்ட பெரும் உதவியாக இருந்து எனக்கு இந்த யூடியூப் கேமரா நிறையா உதவியில் செஞ்சார் எங்கள் அண்ணே மூத்தவர். மறக்க முடியாது. சிங்கப்பூர் சிட்டிசன் அண்ணே பாண்டி அவர்களுக்கு டி கரசகுளம் கிராமத்து இந்த புண்ணிய பூமியிலே அந்த ஒரு நல்லதொரு தமிழனை கௌரவப்படுத்தும் போது அளவு கடந்த சந்தோஷம். அன்பு உறவுகளே, உங்கள் பலத்த கைதட்டோடு சிங்கப்பூர் எங்கள் அண்ணே பாண்டி அவர்களுக்கு அத்தனை தமிழ் உறவு சார்பாக, ஏன்னா உதவி செய்தவர்களை உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். அந்த அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்திலே இத்தனை பேர் இன்னைக்கு உறங்கி பசியை போக்குறார் என்றால் அதற்கு காரணமே இந்த ஒரு தமிழன் தான். உண்மையிலேயே எங்கள் அண்ணன் பாண்டியண்ணே இந்த வெளிநாடு அப்படின்னு விமானம் எப்படின்னு எங்கள் குடும்பத்துக்கே யாருக்குமே தெரியாது. என்னை முதல்ல சிங்கப்பூர் மலேசியாவுக்கு விமானத்தில் அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் ஆதரவற்ற இல்லம் கட்டி இன்றைக்கி சினிமாவில் நடித்து மறுபடியும் இந்த நாடக கலையில் இத்தனை மக்களை நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அது காரணம் இந்த ஒத்த தமிழன் தான். நன்றி அன்பு உறவுகளை. நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. உடம்பிலே கருப்பா இருந்தாலும் பவுடர் போட்டதுக்கு அப்புறம் பலவளம் என்று வரும். உண்மைதான். தமிழனும் தமிழச்சியோடைய ஆரம்ப நிறமே கருப்பு தான். ஆனா அந்த வள்ளி வரவில்லையே இங்க பூரா அப்படியே ஃபயர் ஆஃபீஸில் எரிஞ்சது மாதிரி எத்தனை முகம். கருப்பாக இருக்க ஆளெல்லாம் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி மண்டையில் மசுறு உதிர்ந்தாலும் கவலைப்படாதீங்க. மசுறு உதிருதுன்னா அவன் அறிவாளி ஆகிறான்னு அர்த்தம். அதுக்காக கோயம்புத்தூரில் விழுத்தாடி போட்டு லாடம் கட்டுறாங்க, மசுரை பிடுங்கி நடுறாங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போயிட்டு கம்பு கூட்டு மசுறு இல்லை இதை பூரா பிடுங்கி இங்கே நட்டுருக்கேன். வந்து பூரா கருவ நேரத்திலே படுத்து புதுக்கு மருந்து போட்டுக்கிறேன். சொந்த முடி எவ்வாறோ அவ்வாறு வாழ்ந்த கற்றுக்கிறேங்க. இந்த மைசெட்டுக்காரன் மையம் முடியை பார்க்கும்போது பொசு தந்தியாக இருக்கு. அந்த முடிக்கு எப்படி 1000 ரூபா செலவழிச்சிருப்பியே? பெரிய காக்கடா அவுத்து விட்டா தவிதான் நிற்பார். துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஐயா இது பெட்டின்னு நினைச்சியா இல்லை பெட்டி கடை நினைச்சியா? சிங்கா இங்கிட்டு வா சிங்கா. துண்டு நான் அங்கிட்டே போக சொல்கிறேன். காசாக இருந்தால் வர சொல்கிறேன். இந்த துண்டு 10,000 துண்டு கிடக்க அன்பாலயத்தில் அதை வச்சு நான் என்ன செய்வேன்? இந்த சால்வையெல்லாம் கட்டி குளிக்கும் போது மசூரோடு அக்குது சுத்திக்கிறது அப்படியே ஸ்பின்னிங் மில்லு மாதிரி. ஓகே ப்ரோ. பெரிய பாலா பெரிய பாளையமா பெரிய பாலு டி கரசகுளம் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறாங்க. ரொம்ப நன்றி பாலு.
பாலு பொம்பளை நினைச்சிட்டான்டா என் தம்பி தான் பூரா ஒன்றும் அமையல நம்மளை லைன் பண்ணுறாங்க. நீனா போயிடாத தலை மாட்டு கப்ளிங் மாதிரி இருக்கு விழுக்கு விழுக்குன்னு இது பண்ணிடுவாங்க அக்கிடுவேன். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை. சின்னஞ்சிறு வயதிலேயே எப்படி பேரெடுத்தாரோ அதே பேரை இதுவரைக்கும் பேரை படிச்சிருக்கேன். எதில் எழுதுனேன் இரு என்னதே சாயனாபுரம் சாயனாபுரம்னு எழுதியிருக்கேன். இங்கே வர ஐயா பாருங்க 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 புத்துரு பாருங்க புத்துரு சைனாபுரம் கே லிங்கேஸ்வரன் எம்கேஆர் அன்பாலயத்துக்கா 501. நன்றி நன்றி. நீ போக மாட்டேயே பால் வடை அடிக்குதா போவாங்கிட்டு போய் வேணா ஒரு நக்கு நாக்கிட்டு போ ஒரு சித்திரை எடுத்துரு 500 எடுத்துட்டு கம்மாக்கரை அவன் தெருக்கரை நிற்கிறேன் கம்மாக்கரை பாடுறேன் இரு அம்மாக்கரை பாடுறேன் கப்ளிங் வரட்டும் அப்போதான் பாடுவேன் அப்போதான் கூட 2 ரப்புன்னு அடிப்பேன். ஆனால் இன்னைக்கு உருட்டி எடுத்துவேன் கொலைவர் மணிக்கு 80 லிட்டர் கொடுக்கும்டா கருது வண்டியை சாச்சிருக்காடா அந்த முட்டை நீனா எச்சி வடிச்சிட்டு வந்தேன்னு வையன் ஒரே எடுத்துட்டேன் நான் தான் அது ஒன்றுவேன். ஆனால் மருதமணியை பழி வாங்குறதுக்கு நேரம் மருதமணி அன்னைக்கெல்லாம் பாவாடைகளை போயிட்டு வெட்டிட்டேன் பாவாடைக்கு போய் முயக்கண்ணி கட்டியிருப்பேன் மயிரை புடுப்பேன். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு மாப்பிள்ளை. உடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த ஆர் கார்த்திகராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. இலச்சாலு கஞ்சி ஊற்ற முடியாது பேண்ட பீய சின்ன பைய தாண்ட முடியாது பிழைத்திரி பைய இந்த தண்டியாடா சேர அப்படியே நழுவுது. ஆனால் ப்ரோ ஆள் அள்ளுறீங்களே ப்ரோ வர வர மடுவு அள்ளுதே கபலிங்க ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா அண்ணிலும் யானையும் செஞ்சேன் பாருங்க. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த இந்த வந்துட்டல்ல இப்போதே ஜலன்லேருந்து வரேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்கு தூரி கட்டி ஆற்றில மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தடலோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலை இன்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்சத நீ சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா உஞ்சேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேள கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேளதானே
பண்ண பூஞ்சோனதானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே கொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏ அம்மா கொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை பாட்டை கருத்து பட்டியாப்பா. ராமர்குலம் மணிகண்டன் சார்பாக ரூபாய் 501 செய்து இப்ராஹிம் சமஸ்தீன் பாய் சில்வர் பற்றை சோலை பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் 1001. நன்றி அருமை உறவே. பெட்டியை தள்ளி போட்டு அந்த அங்கிட்டு இது ஒன்று இந்த டேபிள் எப்படி எடுத்து ஒன்றுப்பா. தயவு செய்து வர்ற ஆளுங்க அந்த பெட்டிக்குள்ளே வராதியே. நல்ல பாட்டை கருத்துப்பட்டியே இருந்தாலும் என் தம்பிக்கு வாழ்த்துக்கள். கே ராமச்சந்திரன் காங்கிரட் சிறந்த முறையிலே போட்டு தரப்படும். எதுல காங்கிரட் போடுவேன் விதி. கே ராமச்சந்திரன் காங்கிரட் சிறந்த முறையில் போட்டு தரப்படும். எங்களிடம் கப்ளிங் மிஷின் இல்லை கலவை மிஷின் லிஃப்ட்டு வாடகை கிடக்கும். பிள்ளையார் கோவில் தெரியுது பசியாக வரும். இப்போ வீட்டில் காங்கிரட் போடுவேன். நன்றி காங்கிரட் ப்ரோ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி கப்ளிங் மண்டையன் சிரிச்ச முகத்துக்கு சிம்மக்கல் ரோட்டுங்க அள்ளிட்டான். எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சிவர் செல்வம் 2 அடி அடி. கொஞ்சம் நேரம் போய் இந்த ராட்டினத்தை சுற்றி விடுவோம். உன் மண்டைக்கு அதுக்கும் சரியா இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ் இல்லையா. இதுக்குள்ள இருந்து இந்த கட்டடத்தை அடிச்சு விட்டு போயிட இந்த எதுக்குள்ள உட்காந்து இடியப்ப வைக்கிறேன் பார். தம்பி இடியப்பம்னா அப்புறம் உனக்கு அவிக்க வேண்டியிருக்கும். அங்கிட்டு வயர் கிடக்காமடா. நீ ஜாயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கியா? அருமையான மை செட்டுக்காரன். நாடகத்தை நிறுத்தி விட்டு நான் காலையில் டிவி கட்டணும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி வாலிமைப்பா. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டேஜ்.
போதும் போதும் போதும். சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கோம். வெந்தேன் கரைச்சல்லாத ஆள். எந்த மைக் செட்டு எப்படி இருந்தான்னு சவுண்டே வைக்க சொல்ல மாட்டேன். கவட்டுக்குள்ள ஓட்டு கிண்யா கிண்யா கிண்யா. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் சிங்கப்பூர் தொழிலதிபர் அண்ணன் பாண்டியன் சார்பாக அன்பாலயத்துக்காக 5001. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி 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 அண்ணே. அவருக்கு அடுத்தபடியாக இங்கே சீன் தாளம். இங்கே வாப்பா. ஏத்தாளி 12 கோடிக்கு சாமை வாங்கின மாதிரி நிற்பேன். 12 கோடிக்கு 20 வருஷமா இந்த இரும்ப தேயிலை இந்த தவறு பொண்டாட்டி பாவாடை நாடாவை சுற்றிக்கிட்டு. ரொம்ப நடிக்காத, அரைஞ்சுடும்டா. ஏன்னா அண்ணேன்னு சொல்லாத, வெக்கமே இல்லாமல். இதில் 1/2 கிலோ பவுடர் அடிச்சுக்கிறாரு பெரிய தாலி அமிர்தா பச்சன். சட்டியை பாரு 800 ஓட்டம் இருக்கும். ஆத்திலாம் கிடையாது. ஒழுக்கமா இது ஒன்று ஊரில் காட்டி கொடுத்துருவேன். அருமையான பேர். இப்படி பேர்லாம் வச்சிங்கன்னா நீளமாத்தான் திரிவாங்க. புதுக்கோட்டை நீலகண்டன் சப்போட்டா மரமே சாஞ்சிரும். நீலகண்டன் சீன் தாளம். அந்த கும்பிடாத பெரிய கவுன்சில் நிற்கிற. நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போடணும், இல்லைன்னா கம்பு கொட்டு மசரை திருச்சிக்கிட்டு அடிப்பேன். ஓடு கரெக்டா. கோவிக்கிறா புள்ள கோச்சுக்காத கண்ணு. இந்த பஜனைக்கு போவேன் போலப்பா. அந்த குலக்கட்டை ஞாபகத்துக்கு அடிக்கிறேன் பாரு. கொன்னா கொன்னா கொன்னா. கரெக்டாக போடு. ஏன் ஒரு மதுரை பக்கம். சிரிக்காதேடா. ஏன் பாட்டு மனசில் நிற்கும். என்ன போறானோ அந்த பாட்டில் அது இல்லையே. நாம் பாடும் நேரம் ஜாதகத்தில் ஒரு குலை விழுந்துட்டான் ஜோசியர். வா, உனக்கு ஒரு மாதிரி எச்சு வருது. செக்ஸ் பாட்டா பாரு. இங்க வா. நிலா காயுது. நீலகண்டா அது ரொம்ப காமெடிலாம் பண்ணக்கூடாது. நீலகண்டா பாட்டுக்கு மட்டும் தாளம் போடு. நேரம் நல்ல நேரம் தான் கலெக்டர்ல ஒரே குல்பி அரிசி வியாபாரம் தான். கிண்ணி 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 போ போய் பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வா. போப்பா. என்ன தாளம் போட்டு வயிறை பிடுங்கினேன். இனிமேலே ஒரு வெகுலியான ஆள். வாழ்த்துக்கள் நிலகண்டா. உன் முகத்தை உலகம் தெரியணுன்றதுக்காகத்தான் இங்கே வச்சு பேசினேன். இல்லாட்டா உன்னைய கொண்டு போய் முச்சு ரோட்டில் வச்சு பேசியிருக்கேன். சாமி அழைக்க போகிறேன். பார்த்தியா என் பக்தனை பாரு. கீரை ஆளுங்க தயவு செய்து இந்த சேரில் உட்காந்துருக்குள்ள பின்னாடி நில்லுங்கண்ணே. அவங்களுக்கு நாடகம் மறைக்குது அண்ணே. அப்போ பின்னாடி நெல் போவனே தாப்பா சொல்கிறேன். அதில் காதை குடையிறியே பேப்பயமேனே. நந்தினி மைசட்டு இதுதாம பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. நந்தினி மைசட் கருத கோலம் ஊரல்ல பாட்டு தான் அதுக்கு. நந்தினி மைசட்டு இதுதாமா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. காட்டில மேட்டில ஒளிக்கலமா. கருத கோலம் மேடலாமா. நந்தினி மைசட் வாழ்க 100 ஆண்டு. எங்க நந்தினி மைசட் வளர்க பல்லாண்டு. அவர்கிட்ட போய் 8000 வாங்கிட்டு வா. எங்கே போய் கும்பிக்கிறான் பாரு அவன். இங்கே கொட்டக அமைப்பு குமார் அனுப்பானடி அருமையான கொட்டகை. சிமுண்டு மாதிரியே போட்டிருக்காப்புல. எங்கே கொட்டகை போட்டிருக்காரு? கொட்டை எங்க ப்ரோ? போதும் விதி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு போராடி நடிப்போம் பேர் வாங்கிறதுனால. ஆனால் அதெல்லாம் வீணாக்காமல் கண்ணை முழிச்சு இரவு பகல் அத்தனை தமிழர்கள் கைபேசிக்கு அனுப்பிடுறது யாருன்னா அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமுளூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் டி கரசகுளம். நாளைக்கு இதே மேடையில்
மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடக்குது. எல்லாரும் வாங்க. அந்த நாடகத்தில் நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரே ஆட்டம்தான். 7 ஜம்பு வைப்பாங்க. 7 ஜம்பை பிடிச்ச ஜம்பை வீட்டுக்கு தண்ணி குடிக்க இல்லைன்னா தூக்கிட்டு போயிடலாம். அந்த நாடகத்தில் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. ஏய், கட்டி வச்சிருந்த சேவலை எவனை அவுத்து விட்டேன், சேவை ஓடி போச்சு. சின்ன கருப்பு அருவாலை ஏறிக்கிட்டு எனக்கு ஊரு குறை வச்சு விட்டாங்க, எனக்கு சேவை வேணும், என் பிறவி எங்கடான்ட்டேன். ஓன் பிறந்த வரப்பே சேரலையாடன்ட்டு ஊர் நாட்டாமையிட்ட கூப்பிட்டேன், ஒரு சேவை யார்ட்டையாவது பிடிச்சிட்டு வாங்கன்னு. நான் தரமாட்டேன், இது காளியாத்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டது, தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு பொங்க வச்சு அறுக்கிறதுன்ட்டேன். எவனும் தள்ள, ஒரு எதவட்ட பையன் ஏன்ட்ட ஒரு சேவை இருக்குன்னே 5 கிலோன்னேன். கொண்டு வந்து குருடான்ட்டு கொடுத்தவனே சின்ன கருப்பு கடித்தேன். உடம்பு பூரா ரத்தம். அது சண்டை சாவை கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன். நெஞ்சு ஊற வெட்டி உங்களோட அக்க போறாடான்ட்டு பெரிய புத்துரு சின்ன புத்துரு இறவரக்க கூட்டு வராரு கதவாளி குஞ்ச. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இடியாப்பம். இதுக்குள்ள இருக்கவே என்ன பண்ணுறான்னு தெரியலை. அந்த பிள்ளை சிமெண்ட் மூடையை பார்த்துட்டு இருளடிக்க போகிறாங்க. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் அப்படின்ற ஒருத்தர் இல்லை என்றால் இன்னைக்கு உலகம் தெரிந்த ஒரு கோமாளியாக நின்றிருக்க மாட்டேன். இந்த கள்ளிச்சேரி எம்கேஆர் எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை. கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்த எம்கேஆர் படிக்காதவன். நான் செய்த தொழில் ஆடு மாடு மேய்ச்சவன் தான் இந்த கோமாளி. இதில் ஒன்றும் இழிவு கிடையாதுங்கய்யா. நான் ஆடு மாடு மேய்ச்சேன். அதே ஆடு மாடு தான் இன்றைக்கி அன்பாளையத்தில் இருக்க மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தாலும் அங்கே உள்ள ஆடு மாடுக அந்த ஏலவாளையில் காப்பாற்றுது. அதே உண்மை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த லகுடையும் அந்த கோழி இறகு மண்டையனையும் கூட்டு வரேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணு பிள்ளை குணு குண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணு பிள்ளை குணு குண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகனா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணு பிள்ளை குணு குண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் ஜனம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடை வாங்காம நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம சாமியோட அருளோடு நல்லா இருக்கணும். ஆத்தாண்ணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க. தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கண்
தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும். 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். வணக்கம். கூட்டத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஐயோ, இந்த மாதிரி தினமும் கூட்டத்தை பார்த்துட்டு நேத்து
அப்படியும் ஒரு சில ஊர்ல போய் மாட்டிக்கிறோம். அதனால பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனர் யாருப்பா? அடி ஆத்தி, இத்தனை பேரா? யார் உண்மையை சொல்லுங்க. புள்ளிங்கோ புள்ளிங்கோ. ஆமாம், அப்படி மைக் செட் அமைத்து கொண்டிருக்கோம். அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அப்புறம் வீடியோ கவரேஜ் கனி சத்த குனி. அதனால என்ன இப்படி அமைதியா இருக்கிறாங்களே? என்ன இப்படி அமைதியா? சும்மா இந்த MKR மருதமணிக்கு மட்டும் சவுண்டு கொடுக்க கூடாது, எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். MKRக்கு மருதமணிக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டு ஆறாவரமா இருந்தீங்க, அப்புறம் எனக்கெல்லாம் கடுப்பு வராது. அதனால போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கையடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும். எல்லாரும் சேர்ந்து. நீ என்ன முதல்ல ரெடியா இருக்கிற? என்ன எத்தனை வீட்டுல இருந்துட்டு வந்த அப்புறம் என்ன தொலைச்சு போடுவேன் ராஸ்கல்ஸ். அததான் கேக்குறேன், எதுக்கு போனக்கு இந்த வேலை? ஆமா, அப்படிங்கல போலாமா? யாத்தி எல்லாம் சேரு போட்டு வேற உட்காந்துருக்காங்களே, அப்ப எல்லாத்தையும் கிளப்பிடுறோம். அரலனே பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லுமா, பரிகன பத்தி சொல்லுமா. பாப்பீங்களே? எதை பார்த்து வாசிக்கிறீங்க? பார்க்க கூடாது மச்சான், கண்ணை அவுஞ்சு போயிரும் மச்சான். பழக்க வழக்கம் சரியில்லையே. அரளனை எப்படி ஒழுக்கமா வாசிக்கிறாப்ல? ஆமா, நானே எவ்வளவு ஒழுக்கமா இருக்கேன். நீலகண்டன் எப்படி ஒழுக்கமா வாசிக்கிறாப்ல? பெட்டிக்கார எப்படி ஒழுக்கமா? யாராவது அசோசியமா பாக்குறாங்களா? ரசிகர்கள்லாம் இப்படி இருக்கணும், எப்படி அமைதியா பாக்குறாங்க. நீங்க மட்டும் ஏன் எப்படி பாக்குறீங்க? கட்டுப்பாயிரம். பொம்பளை பிள்ளை ஆடுனா கால் தாளத்துக்கு வாசிக்கணுமா இல்லையாங்க? நியாயத்தை பேசுங்க ஊருக்காரவங்க. இவர் எதை பார்த்து வாசிக்கிறாரு பாருங்க, குரு குருன்னு. ஆமா, நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தம்பி. எவ்வளவு பெரிய தம்பி பாரு. கட்டளை கட்டளை சென்னிகளை காட்டாமலே மாமா. அவர மாமான்னு கூப்பிடுங்க. ஆல்ரவுண்ட் மாமா. அவர் உங்களுக்கு மாமா. தாலக்காரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாமா. ஒரு நாளைக்கு மட்டும் மாமாவா? மாமா மாமா மாமா. ஏமா ஏமா ஏமா. சிட்டு போல வெண்டர் கால் வட்ட விட்டு ஓடி வந்து கிட்ட கிட்ட ஓடி வந்து போட. ஹே ஹே. போட. 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 ஒரு நோக்கத்தோட நீங்க நாடத்துக்கு வந்திருக்கிறாப்ல. இது வள்ளி திருமணமா இல்ல காம சூத்ராவா? நானே இன்னைக்கு அதெல்லாம் செய்யாம ஒழுக்கமா ஆடிட்டு இருக்கிறேன். மாமா மாமா மாமா. ஏமா ஏமா ஏமா.
குழந்தைகிட்ட ஆடலாம்னு பார்த்தேன். வச்சிக்கப்பா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. வஞ்சம் வஞ்சம் ஏக்கா 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 ஏக்கோ நான் ஒன்றும் தப்பா பண்ணல. மணி உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? என்னடே நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல தானே பண்ணேன். நீ எல்லாம் ஒரு பெட்டி. என்னக்கா? நீ எல்லாம் ஒரு தம்பி. என்னக்கா? நீ எல்லாம் ஒரு கலை பித்தன். என்னக்கா? மேடையில என்ன அவமானப்படுத்துற. கரெக்டா என்ன எம்கேஆர் மருதமணி தான் என்ன மேடையில அவமானப்படுத்துறாங்கன்னா நீ தம்பிக்கார மேடையில அவமானப்படுத்துற. அப்படி என்ன நான் தம்பி அப்படி அவமானப்படுத்திட்டே வாங்கடா நீங்களும் உங்க நாடகம். ஏக்கா என்னன்னு சொல்லுங்களேன். நீ என்ன பாடுற? சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம். வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு நான் பாடினேன். நல்ல நியாயத்தை கேளுங்க. பாட்டா தானே? விடு விடு அவரு அப்படிதான். நீங்க எப்படிங்க பாடுங்க? சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல அப்படியா பாண்டீங்க? சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு திருச்சி விஜய போட்டுக்கிட்டு பாடலாமாங்க? நியாயத்தை பேசுங்க. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு அந்த பாரு வந்துட்டார் பாரு எனக்காக நியாயம் பேச. நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன். பச்சை கலர் டிஷர்ட் நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. இன்னைக்கு பெட்டியா நான் பாத்துக்கிறேன். என்ன எப்ப மேடல இவன் பாடினானோ இன்னைக்கு இவன் கையை நான் ஒடிக்காம விட மாட்டேன். சிக்கப்பா ஒன்ன மட்டும் நெஞ்சு உனக்கு நியாயமா இருக்கா? இவ்வளவு நேரம் பின்னாடி வந்து அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்த, இங்க முன்னாடி வந்து இதை போட்டோ எடுக்கிற. பழக வழக்கமே சரியில்லையே. அருளனே சரியில்லை. நடைய மாத்து நீலகண்ணன் என்னன்னு என்ன தெரியுங்க? செல்லா ஏன் இன்னைக்கு எடுத்து நாளைக்கு பாத்துக்கவா? செவனேன்னு இருங்க. அப்படி வந்ததும் சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு. இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்புடுக்கு கிளப்பி விடு. ஏப்பா அருளனே நீங்க இதை வாசிக்கலாம் பெரிய ஆளு கிடையாது. எத்தனை பேருக்கு கிளம்புதுன்னு கணக்கு எடுக்கணும். நான் பாடு போறேன். என்ன எத்தனை பேரை நான் கணக்கு பண்றது? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண. நீ வரியாடி கருப்பு சட்டை வரியா? ஐயோ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வா. நீ ஜாதகம் அப்படியாப்பட்ட ஜாதகம் எட்ட நின்று ரசிக்கலாம். கிட்ட வந்த என்ன தொட்ட நீ கெட்ட. கிளம்புவோமா? ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக் செக் செக். உன் வாயில நல்லா வருது, என் வாயில வர மாட்டேங்குது. இந்த பாரு பாட்டுக்கு முன்னே ஒரு ஆளுக்கு கிளம்பிருச்சு. அந்த பாரு அடுத்த ஆளு காவி வேட்டி. ஏ காவி வேட்டி கிளம்பிருச்சா? உட்கார். 2 ஆளுக்கு பாட்டுக்கு முன்னே கிளம்புது. ஹலோ ஏத்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா கடுப்பாயி நீ அள்ளி வச்சுட்டு போயிடாதப்பா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும்பா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடுவாரோ. தூக்கம் அல்லமாமா காத்து வைக்கலாமா ஆக்கி வச்ச சோறு ஆறு போடலாமா.
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் தான். வணக்கம். என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேத்த கிளப்பியிருக்கேன். எல்லாம் அவங்கவுங்க வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு முன்னாடி வந்து உட்காந்துருங்க. எந்த கிளம்புனுச்ச பார்க்கலையா? எனக்கே கிளம்பிருச்சு, அடக்கிக்கிட்டு நிற்கிறேன். அப்புறம் டே டே முன்ன பயல்வடா அப்படின்னால கொஞ்சம் ராத்திரியை கிளப்பிடுவோமா? ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் அது சுகவேதனை.
டானிஷ் காமிக்கா நடிக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கு டி கரசகுளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி திருச்சி சிவா இல்ல, அது யார் புதுசா சிவா? திருச்சி விஜி. திருச்சி விஜி அவர்களுக்கு டி கரசகுளம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாட பொறுத்த. யாருங்க அது? இன்னொரு தடவை சொல்லுங்க என் பேரை. திருச்சி விஜய் அவர்களுக்கு டி கரசகுளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாட பொறுத்து கவனிக்கப்படுகிறது. காதலிக்கிறீங்களா? வந்திருக்கீங்களா? எனக்கு பொன்னாடை அணிவித்து என்னை காதலிக்கிறேன் என்று சொன்ன அன்ப கருத்த குஞ்சி மாமா அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். எப்பா தம்பி, உன் பேர் என்னடா? டேய், பாட்டு முடியிட்டு இருந்த உன் பேர் என்ன? பாண்டீஸ்வரன். மைக் செட்டுக்கு உரிமையா? அப்போ உனக்கு குசும்பு இருக்கும். நான் கேட்குறேன் மேடல்ன்ட்டு நல்லா இருக்கேனாங்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல? ஆ